ஹலோ எவ்ரி ஒன் ஐம் இம்ரான். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பித்து 2 வருடங்கள் ஆகிவிட்டது. இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் மூலியமாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வெளியில் வந்துட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற்றுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட செயலாளர்களை நியமிக்கக்கூடிய விஷயம் நடைபெற்றுச்சு. டிவிகேல பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்ட செயலாளர் புதுமுகமான நிறைய மாவட்ட செயலாளர் அறிமுகப்படுத்தப்பட்டாங்க. இது மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு கட்சியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலாளர் மிக 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 முக்கியமான ஒரு பொறுப்பை வகிக்கக்கூடியவங்க. அதன் மூலியம் பார்த்தீங்கன்னா டிவிகேல இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் விஜய் கட்சியில் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா எளிமையாக இருக்கக்கூடிய நிறைய நபர்களை அந்த கட்சியில் மாவட்ட செயலாளர் போஸ்டிங் அவங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தோம். அதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் கொடுத்துருக்காங்க. பெரும்பாலான நபர்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பணக்காரர்களோ மிகப்பெரிய ஒரு பிரமுகராக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இல்லை அதில். ஏன்னா நிறைய சாதாரணமான ஒரு மக்களை அதில் கொடுத்துருக்காங்கன்னு தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இருக்கக்கூடிய நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய செல்வந்தர்களுக்கும் நிறைய பார்த்தீங்கன்னா பணக்காரர்களுக்கும் நிறைய ஃபேமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமாக இருக்காங்களா, அவங்களுக்கு கட்சியுடைய ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அதற்காக தான் இந்த ஒரு வீடியோவை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். எதற்காக பார்த்தீங்கன்னா, ஜனநாயகம் என்றது பார்த்தீங்கன்னா எந்த கட்சியிலும் இருக்கணும். ஏன்னா ஜனநாயக முறையில் பார்த்தீங்கன்னா உழைத்தவர்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ தான் அந்த கட்சியும் வளரும், மக்களும் வளருவார்கள், மக்களுக்கும் நன்மையான ஒரு விஷயம் நடக்கும். ஏன்னா ஒருத்தவங்க போராடுறான் எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை அடையணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க போராடுறான். போராடக்கூடிய குணம் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அவங்ககிட்ட. அதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குரல் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணிக்கு நடந்த ஒரு அநீதம் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நடந்த ஒரு அநியாயத்தை பற்றி அவங்க பேசிட்டு இருக்காங்கன்னா, நான் இத்தனை வருஷமாக இதில் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். எனக்கு ஒரு கட்சியோட ஒரு போஸ்டிங் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாவட்ட செயலாளருக்கு தெரிந்த ஒரு பெண்மணிக்காக பார்த்தீங்கன்னா அவருக்கு நம்மளுடைய பதவி எடுத்து கொடுத்துருக்காங்க. நான் விஜய் கட்சிக்கு அண்ணன் கட்சி அவர்களுக்கு நான் தவறாக எதுவுமே சொல்லலை. நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் கட்சியில் இந்த மாதிரியான விஷயமெல்லாம் நடக்குதுன்னா நான் மேலிடத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லி தான் நான் யோசிக்கிறேன். பட் போகும்போது பார்த்தீங்கன்னா புசியானந்த் அவர் பார்த்தீங்கன்னா அதை தடுத்து நிறுத்திட்டாரு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரியான விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சிகளில் இந்த மாதிரி விஷயம் நடக்கிறது இயல்பு தான். ஆனால் இந்த கட்சியிலையும் நான் நியாயமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் இந்த கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா பணம் தான் இந்த இடத்துல விளையாடுதுன்னு சொல்லிட்டு எனக்கு யோசிக்க தோணுது. ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா ரொம்ப உழைச்சிருக்காங்க. உழைச்சதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த போஸ்டிங் கூட பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெண்மணிக்கு அவங்க கொடுக்கறதுக்காக இவங்களுடைய பதவி பறிச்சிருக்காங்க. அது பறிச்சதும் தப்பு இல்லைங்க. ஏன்னா அவங்க மேலே அவதூறான கேஸுகளை கொடுத்து அவதூறான விஷயங்கள் பரப்பியிருக்காங்க. இது மிக மிக கண்டனக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதற்காக தான் இந்த ஒரு வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நீங்கள் முதல்ல வேக்கண்டாக இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா உழைக்கும் மருகம் கூடிய அந்த கட்சியில் நல்லா ஒரு வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் அந்த பொறுப்பை கொடுத்தா இன்னும் கட்சியும் வளரும், உங்களுடைய பேரும் வளரும். அதை விட்டு நம்ம சொந்தக்காரங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு கட்சி என்றைக்கும் வளராது. அதற்கு உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்மணி எந்த அளவுக்கு உழைச்சிருந்தா அவங்க வெளியில் அந்த குரல் கொடுத்துருக்காங்க. கட்சிக்கு தவறான பேர் வருவதற்காக இந்த விஷயம் நான் செய்யலை, நான் விஜய் மக்கள் இயக்கத்தை அந்த பேரை வச்சு நான் செஞ்சுட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றியான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.